அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இப்ப அதிமுக பத்தி பேசுங்க, பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுப்பதாக நயினா நாயகர் அதான் இப்போ ஒரு கூட்டணின்னு அமைச்ச பிறகு அதுக்குள்ள மறுபடியும் சலசலப்புகள் வந்தால் அந்த கூட்டணி பிரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணிக்குள் சலசலப்புகள் நீடித்தால் அந்த கூட்டணி நிலைக்காது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். கொடுத்த பல வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாம தான் இருக்காங்க. நிச்சயமாக 1000 ரூபாய் போன்ற திட்டங்களால் பெண்களை இன்னைக்கு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அந்த ஓட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பட் என்ன நடந்துட்டு இருக்கீங்க, பெண்கள் இன்னைக்கு டாஸ்மாக் அதுதான் மெயின். எங்க பார்த்தாலும் குடி. இன்னைக்கு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கிறதே இன்னைக்கு டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை வஸ்துகள். அதனாலதான் இன்னைக்கு பலவிதமான கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் எல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள், நீட் எக்ஸாமாக இருந்தாலும், டாஸ்மாக் ஒழிப்போம் சொன்னதா இருந்தாலும், விலைவாசி குறைப்போம் என்று சொன்னதா இருந்தாலும், பல்வேறு விஷயங்கள் இன்னும் செயல்படுத்தணும். இன்னும் ஒரு 8-9 மாசம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசு என்ன செய்கிறது என்று. இல்லைன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க 2026 ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு உறுதியா சொல்றேன். அது அவங்க கட்சி, அவங்க அப்படிதானங்களை செய்வாங்க. அது இல்லைன்னா சொல்லுவாங்க. இப்ப அவங்க சில விஷயங்களை செய்திருப்பாங்க இல்லையா, அதையெல்லாம் அவங்க சாதனை விளக்க பொதுக்கூட்டம்னு அவங்க கட்சி சார்பா நடத்துறதுதான். இது ஒண்ணும் மக்களோ யாரோ சொல்றது கிடையாது இல்ல. இப்ப அவங்க கட்சி சார்பாக அவங்க சாதனை விளக்க பொதுக்கூட்டம் தான் சொல்லுவாங்க. 4 ஆண்டு காலம் ஆகுது ஆட்சிக்கு ஆனால் மக்கள் தான் இதுக்கு எல்லாமே இறுதி எஜமானர்கள். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இப்ப அதிமுக பத்தி பேசுங்க, பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுப்பதாக நயினா நாயகர் இப்போ ஒரு கூட்டணின்னு அமைச்ச பிறகு அதுக்குள்ள மறுபடியும் சலசலப்புகள் வந்தால் அந்த கூட்டணி பிரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. யாரும் தனிப்பட்ட கருத்துகளையோ எதிர்கருத்துகளையோ சொல்ல வேணாம், பொறுமையாக இருந்து இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும், அடுத்த ஆட்சியை பிடிக்கணுன்றதுல எந்த கட்சியா இருந்தாலுமே ஒரு கூட்டணி அமைத்த பிறகு அந்த நிலைப்பாடு தான் எடுப்பாங்க. அந்த நிலைப்பாடு அவங்க எடுத்திருக்காங்க. அதான் சொல்லிட்டேன், ஜனவரி மாதம் கடலூரில் 9ஆம் தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும். சரிங்களா?